தாமதமாக இது போன்ற ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் போது அதுக்கான டைம் கவுண்டவுன் என்பது தொடங்கும். டைமர் அடிப்படையில் கவுண்டவுன் தொடங்கும். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ராக்கெட் புறப்படுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு, ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் புறப்படுவதில் ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ராக்கெட் சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதனால் அது ஏவப்படக்கூடிய நேரம் என்பது தாமதமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யக்கூடிய பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நேரம் என்பது 11:30 என்ற அடிப்படையில் அதற்கான டைமர் என்பது முடிவு செய்யப்பட்டு கவுண்டவுன் என்பது தொடங்கியது. ஆனால் அதையும் தாண்டி தற்போது 11:35 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு, சிறு குழப்பம் ஏற்பட்டு அதை சரி செய்வதற்கான பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கின்றார்கள். 11:30 ராக்கெட் புறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 11:35 கடந்து அது தாமதமாகி வருகிறதுக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தால் விக்ரம் 1 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக பல ராக்கெட்டுகள் இது போன்று விண்ணில் ஏவுவதற்கு ஒரு நேரம் என்பது நிர்ணயிக்கப்படும். ஆனால் அந்த நெருக்கத்தில் அந்த ஏவப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஏதேனும் சிறிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அதற்கு இது தாமதமாகி அதற்கு பிறகு அது ஏவப்படக்கூடிய நிகழ்வுகளாம் இதற்கு முன்பும் நடைபெற்ற ஒன்றுதான். இது தற்போதுதான் முதல் முறையாக நடக்கின்றது. இது புதுமையான நிகழ்வு எல்லாம் என்று சொல்ல வேண்டாம். அதனால் இதன் ஏதேனும் பாதிப்பு இருக்குமா, அது ஏவுதலில் ஏதேனும் தடைபடுமா என்ற ஒரு அச்சமும் வேண்டாம். மற்றபடி இது போன்று ராக்கெட் ஏவப்படும் போது சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அது குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி தாமதமாக அது விண்ணில் ஏவப்படக்கூடிய நிகழ்வுகளாம் இதற்கு முன்பு பல முறை நடந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தான் இந்த விக்ரம் 1 என்ற ராக்கெட் விண்ணில் ஏவப்படக்கூடிய அந்த நேரத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில் ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு, சிறு குழப்பம் ஏற்பட்டு அதை சரி செய்வதற்கான பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணியில் தான் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது நமக்கு கிடைத்து அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது விஞ்ஞானிகள் இதை சார்ந்து இதை விண்ணில் ஏவக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் குழு தீவிரமாக அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முடிவடைந்த பிறகு அது விண்ணில் ஏவப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். அதில் தாமதமாவது என்பது சற்று ஒரு சிறிய அளவிலான ஒரு பின்னடைவாக இருந்தாலும் கூட இது போன்று ஏற்கனவே கூறியிருக்கின்றன. இது போன்று பல ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் போது தாமதமாக இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் இது முன்பு பலமுறை நடந்த ஒன்றுதான். ஏனென்றால் தொடர்ந்து அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடிவுற்றிருக்கிறது. இதுக்கு முன்னதாக இந்த ராக்கெட் ஏவுவதற்காக நிறுத்தப்படும் போது அதற்கு முந்தைய அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்ட பிறகுதான் அது ஏவுவதற்கு தயாராக வைக்கப்படும். அதாவது தொழில்நுட்ப சாதனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அது அனைத்தும் தயாராக இருக்கப்பட்ட பிறகுதான் டைமர் என்பது கவுண்டர் என்பது தொடங்கும். அந்த வகையில் தான் இது அனைத்து பணிகளும் வெற்றிகரமாக முடிவுற்றிருப்பதாக ஏற்கனவே ஆர்பிட்டல் ராக்கெட், இது இந்தியாவுடைய முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரம் 1 விண்ணில் பாய தயாராக இருக்கின்றது. இது ஏற்கனவே அனைத்து சோதனைகளும் வெற்றிகரமாக முடிவுற்று விண்ணில் ஏவுவதற்கு தயாராக இருப்பதாகவே ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஆனால் அது விண்ணில் ஏவப்படக்கூடிய அந்த நொடியில் ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு, அந்த கோளாறு காரணமாக அது ஏவுவதற்கான நேரத்தையும் கடந்து சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சில நிமிடங்கள் ஆகலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக நமக்கு அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது ராக்கெட் ஏவுவதற்கு சில தொழில்நுட்ப கோளாறு, சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள் தான் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் விஞ்ஞானிகள் என்ற முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து இந்த பணிகள் மேற்கொள்வதற்கான இத்தனை நேரத்துக்குள்ளாக இது முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த தொழில்நுட்ப கோளாறு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பொறுத்து அது சரி செய்யக்கூடிய பணிகளுக்கு காலதாமதம் கூட ஆகலாம் அல்லது விரைவாக கூட முடியலாம். அது முடிவுற்று அதற்கு பிறகு 2ஆம் கட்ட அவங்களுடைய தகவல் வெளிவந்த பிறகுதான் அது எப்போது ஏவப்படும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.